அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத வார பலன்களை பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போகிறோம். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். நமது வார ராசி பலன்கள், அதில் இந்த வாரத்தில் என்ன விசேஷம் முதல்ல பார்க்கணும். இந்த வாரம் மிக முக்கியமான ஒரு விசேஷம் இருக்கு. 23ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பிக்கிறது. ரொம்ப சூட்சமமான ஒரு பண்டிகை நவராத்திரி பண்டிகை. சிவனுக்கு ஒரு நாள் வச்சா சிவராத்திரின்னு பேர் இருக்கு. ஆனால் அம்பாளுக்கு 9 ராத்திரி நவராத்திரி. இந்த நவராத்திரி காலத்தில் 3 சக்திகளாக அம்பாள் நமக்கு அருள் பாலிக்கிறார். முதல் 3 நாட்கள் துர்க்கையாக நமக்கு அனுக்கிரகம் பண்றார். மனித வாழ்க்கையில மனிதர்கள் ஜெயிக்கணும்னா அவளுக்கு எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் வேணும். அந்த ஆற்றல் இருந்தால்தான் அடுத்து செல்வம் வரும், கல்வி வரும், எல்லாம் வரும். ஆகவே துர்க்கையாக அருள் பாலிக்கிறாள் அம்பாள். 3 நாள் 23ஆம் தேதி நவராத்திரி தொடங்கிறது. முதல் 3 நாட்கள் அம்பிகை துர்க்கையாக அனுக்கிரகம் பண்றார். அடுத்த 3 நாட்கள் அவள் மகாலட்சுமியாக நமக்கு அனுக்கிரகம் பண்ண போறார். செல்வ செழிப்பு நம்ம வாழ்க்கையில தர அம்பாள் வருகிறாள். கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியாக அனுக்கிரகம் பண்றார். நம்ம வீட்டு பிள்ளைகள் நல்லா படிக்க இந்த நாட்களை நம்ம பயன்படுத்துறோம். நம்ம வியாபாரம் செழிக்க, நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்க, நமக்குள்ள எதிர்ப்புகள் விலக, நம் பிள்ளைகள் நன்கு படிக்க இந்த நவராத்திரி வைபவத்தை கொண்டாடணும். நவராத்திரி வைபவத்தை கொண்டாடணும்னா அது எப்படின்னா, நம்ம வீட்டில் கொலு வைக்கிறோம். நமக்கு நல்ல வசதி இருந்தால் 11 படிகள் வைக்கலாம், இல்லை 9 படி, 7 படி, 5 படி, 3 படி அல்லது 1 படியாவது வைக்கலாம். இன்னைக்கெல்லாம் கான்செப்ட் பேசிஸில் நவராத்திரி கொலு வைப்பது அப்படின்னு ஆயிடுது. முதல்ல கொலு வைக்கிறோம், அப்புறம் ஏதாவது ஒரு கான்செப்ட் பேசிஸில் வைப்பதெல்லாம் நம்மளுடைய அழகு உணர்ச்சியை, நம்முடைய கலை உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான விஷயம். பெண்களுடைய கலை உணர்ச்சி, அழகு உணர்ச்சி, அவருடைய தனித்திறமைகள் வெளிப்படுவதற்கெல்லாம் இந்த நவராத்திரி உதவுகிறது. இந்த நவராத்திரி பண்டிகையில் சங்கீதம் பாடணும், சுவாமி முன்னால பாடுவதற்கு, நடனம் ஆடுவதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்தணும். கலைகள் வளரும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் கூப்பிட்டு அவர்களுக்கு தாம்பூலம் வைத்து கொடுக்கணும். ரவிக்கு துணி, தாம்பூலம் இவர்களெல்லாம் வச்சு கொடுக்கணும். இந்த காலத்தில் கொஞ்சம் மாறி இருக்கு, உருவம் மாறி இருக்கு. கிஃப்ட் ஐட்டங்கள் கொடுக்கறதுன்னு வருது. பெண்களுடைய மனது மகிழ்கிறார் போல் செய்யணும். எப்படி அம்பாளுடைய அனுக்கிரகம், அம்பாளுடைய சொரூபம் தான் பெண்கள்ங்கிறோம். அதான் பெண்கள் மனமகிழ்ச்சி அடையுமாறு நவராத்திரியை கொண்டாடணும். அற்புதமான நேரம். அதே மாதிரி 27ஆம் தேதி சஷ்டி விரதம் வருது. இந்த விரதங்கள்ல மிக உயர்ந்த விரதம் சஷ்டி விரதம். அதை கடைபிடிக்கணும். ஒரு குழந்தை பாக்கியம் வேணுமா, சஷ்டி விரதம் கடைபிடிக்கலாம். ஆபீஸ்ல தொந்தரவு இருக்கா, அது விலக சஷ்டி விரதம் கடைபிடிக்கலாம். எதிரிகள் தொந்தரவு இருக்கா, அது விலக சஷ்டி விரதம் கடைபிடிக்கலாம். இப்படி பல நன்மைகள், சூட்சமங்கள் சஷ்டி விரதத்தில் அடங்கி இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் உத்தரம் நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்றார். மிதுன ராசியில குரு பகவான் அருள் பாலிக்கிறார். சிம்ம ராசியில கேது பகவானோடு சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறார். கன்னி ராசியிலே புதன் பகவான் உச்சமாக இருக்க அவரோடு சூரிய பகவான் சேர்ந்து இருக்கிறார். துலா ராசியில செவ்வாய் பகவான் இருக்கார். கும்பத்தில் ராகு பகவானும், மீனத்தில் வக்கர நிலையிலே சனி பகவானும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனதருமை
மேஷ ராசி அன்பர்களே, இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு சமயோச்சித புத்தி அதிகம், எதிரையும் வேக வேகமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அதிகம், நட்பும் ஈஸியாக வாழ்க்கை அமைஞ்சிருது, பகையும் சீக்கிரமே வந்துடும். ஒருத்தருக்கு போய் உதவி செய்யணும்னு சொன்னால் மேஷராசிக்காரன் யார்கிட்டையும் ஆலோசனை கேட்கறது இல்லை. கட்டின மனைவி பெற்ற பிள்ளைகள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நாங்கள் போய் அவங்களுக்கு உதவி செய்தே தீருவோம் அப்படின்னு பிறருக்கு உதவி செய்ய போவாங்க. சொந்தங்களுக்கெல்லாம் உதவி செய்வாங்க. ஆனால் ஒரு சொந்தமும் இவங்களுக்கு உதவி செய்ய வராது. மூத்தவர்களாக பல பேர் குடும்பத்தில் பிறப்பாங்க. கடைசியில் வெளியில துண்டை உதறி தோளில் போட்டுன்னு வர வேண்டியிருக்கும். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலேன்னு பாடுறாரு பாருங்க கண்ணதாசன். அந்த மாதிரி உறவுகள் எல்லாம் இவரை கைவிடும். என்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் மேஷராசிக்காரங்க, ஒரு கோபத்தில் வார்த்தை விட்டுப்பாங்க. அந்த வார்த்தையே உலகம் சொல்லி அவர்களை பழி வாங்கும். 99.999% நன்மை பண்ணியிருக்காது அந்த உலகம் பேசாது. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அதெல்லாம் 7ஆம் இடத்துல செவ்வாய். உங்களுக்கு தக்க உதவி யாரு, தக்க துணை யாருன்னா லைஃப் பார்ட்னர் தான். லைஃப் பார்ட்னரை தக்க துணையாக வைத்துக் கொள்ளக்கூடிய மேஷராசிக்காரங்க இந்த ஆலோசனை கேட்கறவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. குரு பகவானுடைய அனுக்கிரகம் என்ன பண்ண போறது? நமக்கு நல்ல பயணங்களை அமைத்து தரும். நம்ம முயற்சிகள் நல்ல வெற்றியை குரு பகவான் தருவார். பிசினஸ்ல ஒரு முயற்சி பண்றோம், தடையாவே இருந்துட்டு இருக்கு. அந்த தடை நீங்கணும்னா குரு பகவானை வழிபடணும். புதன் போய் 6ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். 6ஆம் இடத்தின் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். ஹெல்த் இஷ்யூ இருக்கும், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொடுக்கும், வயத்தில் அடிவயத்தில் சூடு இருக்கும். அப்போ ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணும். இந்த மேஷராசிக்காரா கேஸ்ட்ரோ எண்டாலஜிஸ்டுக்கெல்லாம் நல்ல பேர் கிடைக்கும். இப்போ அரசு வேலை பலருக்கு கிடைக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ அரசு வேலை கிடைக்கும். காதல் உணர்வுகள் மேலோங்கும். மேஷராசி இளைஞர்களுக்கு கலைத்திறமை வெளிப்படும். மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ நல்ல நேரங்க, நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கெல்லாம் அருமையான நேரம். பிசினஸ்க்கு கடன் உதவி கிடைக்கும். எனதருமை ரிஷபராசி என்பவர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திர பகவான் என்ன பண்றார்? பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அவருடைய அனுக்கிரகம் இருக்கு, ருண ரோகஸ்தானத்தில் அவருடைய அனுக்கிரகம் இருக்கு, சப்தமஸ்தானத்தில் அவருடைய அனுக்கிரகம் இருக்கு. ரிஷபராசிக்காரர்கள் சுக்கிர பகவான் எப்படி இருக்காரோ ஜாதகத்தில் அப்படிதான் வாழ்க்கை இருக்கும். பல ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் கெட்டு போயிருந்தா திருமண வாழ்க்கையும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போறது. நல்ல மனையாளின் நேசம் 1 கோடி அப்படிங்கிறார் கவிஞர். நல்ல கணவரின் நேசமும் 1 கோடி. ஆனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தானே அதெல்லாம். கணவன் மனைவி கடையில் அண்டர்ஸ்டாண்டிங்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா, ப்ராப்ளம் இருக்குன்னா அங்க சுக்கிரன் சரி இருக்காது, களத்திர ஸ்தானம் சரி இருக்காது. ஒருத்தர் ஜாதகத்தை எடுத்த உடனே கணவன் மனைவி உறவை எப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியும். இதுக்கு தானே நீங்க வந்திருக்கீங்க கேள்வி கேட்கிறோம். கணவன் மனைவி உறவுள்ள பிரச்சனைனா களத்திர ஸ்தானம் பாதிக்கப்படும். களத்திர ஸ்தானாதிபதிக்கு பாதிப்பு இருக்கும். களத்திர ஸ்தானத்தை தீய கிரகங்கள் பார்க்கும். சுக்கிரன் பாதிப்பு, செவ்வாய் பாதிப்பு நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். 4ல் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்துறதுனா கணவன் மனைவி உறவுல ரொம்ப பொறுமையா இருக்கணும். கணவன் மனைவி விவாகரத்தை பற்றியே பேசப்படாது, பொறுமை காக்கணும். சில பேர் விளையாட்டா பேசுவாங்க, விளையாட்டு விபரீதமாகும். கணவன் மனைவி உறவுல அமைதியாக போக வேண்டிய வாரம். 4ல் சுக்கிர பகவான் இருக்கார். வீட்டை அலங்காரம் பண்ணுவீங்க, கண்டோரெல்லாம் பாராட்டுவாங்க. வீட்டுக்கு வரவங்களாம் பாராட்டுவாங்க. என்னம்மா வீட்டை வச்சிருக்க, நீ ரொம்ப அழகா வச்சிருக்கீ அப்படின்னு பாராட்டுவாங்க. புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். இப்போ அழகு சாதனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவர்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு, அது சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். கைவினை தொழில் செய்யக்கூடிய
பெண்களுக்கு பெரிய மகிழ்ச்சியான நேரம் இது. பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் நல்ல லாபம் சார். 5ல் புதன் உட்கார்ந்தார், பிஸ்னஸில் நல்ல லாபம் தருவார். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத பலருக்கு இந்த வாரம் குழந்தை பாக்கியம் அமையும். 2ல் குரு, 5ல் 5 குடையவன் உச்சம், நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். எல்லாம் சரியா இருக்கு. 6ல் செவ்வாய், சகோதரனோடு பகை. யார்கிட்ட பகை இருக்கக்கூடாது? அவங்களோட தான் பகை. ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பலருக்கு இப்போ இருக்கும். பகைமையை விட்டுவிட்டால் ரிஷபராசிக்காரால யாரும் ஜெயிக்க முடியாது. உச்சத்துக்கு வந்துட முடியும் வாழ்க்கையில். வேலை ரீதியாக எனக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குமா கேட்குறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டு. வேலை நெருக்கடியும் இருக்கு, நல்ல வேலை வாய்ப்புகளும் இருக்கு. நான் இங்க பலன்கள் சொல்லும் போதே கோச்சார பலன்களை தான் எப்பவும் சொல்றேன். இந்த கோச்சார பலன்களுக்கு எப்படி முழுமையான பொருள் எடுக்கணும்னா, இந்த பலன்களை மட்டும் பார்க்காம உங்க சொந்த ஜாதகத்தையும் இணைச்சு பார்க்கணும். அந்த சொந்த ஜாதகங்கள்ல என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்கிறதோ அதை பொறுத்து தான் பலன்கள் எப்படி இருக்கும். அந்த கிரகங்கள் இந்த கோச்சார கிரகத்தோடு எந்த தொடர்பில் இருக்குன்னு தான் நான் பார்ப்பேன். பார்த்து தான் உங்களுக்கு பலன் சொல்ல முடியும். நான் இந்த பலன்களை எதிர்பார்த்தேன், நல்லது நடக்கும் நிலையில் எங்களுக்கு நடக்கலையேன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் பாதிப்புன்னு அர்த்தம். அதுக்காக தான் ஒவ்வொரு முறையும் நான் பலன் சொல்லும்போது உங்கள் சொந்த ஜாதகத்தை பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ரிஷபராசிக்காரர்கள் பலருக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஈடுபாடு இந்த வாரம் கூடும். நல்ல வாரம். மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்காரர்கள் விகடகவிகள் பேர். நல்ல திறமசாலிகள், பிறரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்கள், உள்ளுக்குள்ளே தாங்கள் சோகத்தில் இருப்பார்கள். உள்ளே அழுகிறேன், வெளியே சிரிக்கிறேன், நல்ல வேஷம் நான் வெளுத்து வாங்குறேன் நாங்க பாருங்க, அது மிதுனராசிக்கு பொருந்தும். உள்ளுக்குள்ள சோகம், சோகங்கள் எனக்கு நெஞ்சோடு இருக்குன்னு பாடக்கூடியவங்க மிதுனராசிக்காரங்க. நிறைய சோகம் உள்ளுக்குள்ள, வெளியே சந்தோஷமா காட்டிக்கிறாங்க. மிதுனராசிக்காரங்களுக்கு ராசியில குரு. நல்லதெல்லாம் எதிர்பார்த்தோம் ஐயா, குரு வந்த உடனே நடக்கலையே. நல்ல கிரகம் தான் குரு, இயற்கை சுவர் தான் குரு, ராசியில் உட்காந்துக்கிட்டு நல்லது செய்யலையே. அந்த குரு பகவான் ஏன் நமக்கு நன்மையை செய்யல? பாதகாதிபதியா போயிட்டாரே. மிதுன ராசிக்காரங்களுக்கு கெடுதலை செய்யக்கூடியவர்ல குரு. ஊருக்கெல்லாம் நல்லவர், ஆனா மிதுன ராசிக்காரங்களுக்கு கெடுதலை செய்யக்கூடியவர். இவர் ராசிக்குள்ள புகுந்த உடனே நமக்கு வேலை வாய்ப்பில் அங்க ஒரு பிரச்சனை, அப்பப்போ உடல் நலத்தில் ஹெல்த்தில் ஒரு ப்ராப்ளம், ஏதோ வாழ்க்கையில் ஒரு போராட்டம். சில நேரம் ஃபினான்ஸுக்கு கூட போராட்டம். பணம் இருக்குங்க, வருதுங்க, திருப்தியா இல்லைங்க. என் குடும்பத்தினருடைய எதிர்பார்ப்புகளை என்னால் பூர்த்தி பண்ண முடியலைங்க. பல பேர் வருத்தப்படுறீங்க மிதுன ராசிக்காரங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வீடு கட்ட முடியும். அதுக்குரிய வாய்ப்புகள் நல்ல கூடி வரும். புதன் பகவான் உச்சம், ராசிநாதன் உச்சம். நீங்க எதை எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ சாதிக்கிறதுக்கு இந்த வாரத்தை பயன்படுத்துறோம். உங்க லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு பக்கபலமா இருப்பார், உங்க சகோதரி உங்களுக்கு பக்கபலமா இருப்பார், உங்கள் மகள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பார். ஆனால் உங்க சகோதரிக்கு ஏதோ ஒரு மனக்குறை இருக்கும், வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இருக்கும். உங்களுடைய மனைவிக்கு ஏதோ ஒரு மனக்குறை இருக்கும், ஏதோ ஒரு மனசுக்கு உடம்புக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும். அதை பார்த்து நிவர்த்தி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. 10ல் சனி இருக்காரு, வேலையில சில சிரமங்கள் இருக்கு, இருந்தாலும் இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. அப்படி வேலையை விட்டுத்தான் தீரணும்னா ஜோதிட ஆலோசனை பெறாமல் விடாதீர்கள். இதை விட நல்ல வேலை கிடைக்குமான்னு பாருங்க. எனக்குமே நான் ஜோதிட ஆலோசனை சொல்லும் போது ஜாதகத்தை வாங்கி உங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பக்கத்திலேயே ஒரு பிரசனமும் போட்டு வச்சிருப்பேன். ஜாதகத்தில் காண முடியாத பல சூட்சுமங்களை பிரசன்னம் காட்டும் எனக்கு. இந்த விஷயம் இப்படித்தான் முடியும். ஒரு வேலைக்கு அப்ளை பண்றேன், எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா சார்னா ஜாதகம் பதில் சொல்றதை விட பிரசன்னம் பதில் சொல்லும். 2 வேலையை சொல்றீங்க, நான் இந்த வேலைக்கு போகலாமா அந்த வேலைக்கு போகலாமா, பிரசன்னம் பதில் சொல்லும்.
திருமணத்திற்கு 4 இடம் கூடி வந்துருச்சு சார். எந்த பெண்ணை நான் திருமணம் செய்ய? ஜாதகம் பதில் சொல்றதை விட பிரசன்னம் பதில் சொல்லும். இப்படி நிறைய விஷயங்கள் சூட்சமங்கள் பிரசன்னத்தில் அடங்கியிருக்கு. அதனால தான் நான் பிரசன்னத்தை எப்பவும் வச்சுக்கிட்டே பார்க்குறேன். மிதுனராசிக்காரங்களுக்கு பிஸ்னஸ் வளமாக இருக்கும், அரசு உதவி கிடைக்கும், படிக்கிற மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். பல மாணவர்கள் இப்போ ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாம் முடிவெடுப்பீங்க. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய காலம் இது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய நேரம். ரொம்ப நல்லா இருக்குங்க. வெளிநாடுக்கு முயற்சி பண்ணலாமா? தாராளமாக பண்ணுங்க, நல்லா இருக்கும் இந்த வாரம். பிஸ்னஸ் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுற யோகம் உங்களில் பலருக்கு வாய்க்கும். கம்யூனிகேஷன் செக்டாரில் பலருக்கு இந்த வாரம் வேலை கிடைக்கும். நான் முதலே சொல்லிட்டேன், 10ல் சனி உட்காந்துருக்காருங்க, லக்னம் உங்கள் ராசியில் குரு உட்காந்துருக்காருங்க, வேலையில் அல்லாடிக்கிட்டு இருக்கிறதையும் சொல்லிவிட்டேன் முதலியே. அப்புறம் பஞ்சநாதன் அதை சொல்லலைன்னு சொல்லக்கூடாது, முதலே அதையும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சிலருக்கு இப்போ கம்யூனிகேஷன் செக்டாரில் வேலை வாய்ப்பும் கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் அழகாக சமாளிச்சுக்கிட்டு வந்துருவீங்க. எனதருமை கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு இந்த 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுங்க? ராசிநாதன் சந்திர பகவான், அவர் வலிமையா இருந்துட்டா வாழ்க்கை சூப்பரா இருக்கும். இந்த கடகராசிக்காரங்களுக்கு சனி 8 விட்டு விலகி 9ஆம் இடத்துக்கு போனார் பாருங்க, அதுவே நல்ல நேரம். கடகராசிக்காரங்க புதிய புதிய முயற்சிகளை இப்ப பண்ணுவாங்க. அது தனி மனித வாழ்க்கையா இருந்தாலும் சரி, சமூக வாழ்க்கையில் ஈடுபாடு உடையவர்களாக இருந்தாலும் சரி, புதிய முயற்சிகளை இப்ப பண்ணுவாங்க. பாக்கியஸ்தானத்தில் சனி. ஒரு வேலை சம்பந்தமா முயற்சி பண்ணணும், ஒரு தொழில் சம்பந்தமா முயற்சி பண்ணணும், புதிய முயற்சியில் வெற்றி பெறணும். சனிக்கிழமையை தேர்ந்தெடுப்பீங்க. இப்போ சனி பகவானை ஆராதிக்கணும். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நன்மையை செய்வார். அவர் தான் அஷ்டமாதிபதி. நிறைய தடைகள் கொடுத்தவர், இப்போ ஒரு நன்மையை செய்ய காத்திருக்காரு. 2ஆம் இடத்துல சுக்கிரன் கேது. எந்த ஒரு விஷயத்திலும் குடும்ப வாழ்க்கையில் மனைவியை அனுசரித்து போறவங்க பாக்கியவான்கள், புத்திசாலிகள். இப்போ குடும்பத்தில் ஒரு கருத்து வேறுபாடு வரும். வெளி உலகத்தில் பிரகாசமாக இருப்பீங்க, வீட்டுக்குள்ளே வரும்போது நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க. கணவன் மனைவி இடையில் ஒரு அந்யோன்ய குறைவு இருக்கும். விலை உயர்ந்த விஷயங்கள் வாங்கும் போதும் பாதுகாக்கும் போதும் கவனமா இருங்க. அட்டமத்தில் ராகு சில நேரம் அவமானப்படுத்திக்கிட்டு போயிருது. ராகு பகவானை வணங்குங்கள். ஓம் நகாத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய திமகி தன்னோ ராகு பிரச்சோதயாது. ராகு பகவானை வணங்கி பாருங்க, எல்லா நன்மைகளையும் தருவார். இந்த காலகட்டத்தில் தொழில் முயற்சிகள் வெற்றி பெறப்போகுது. 3ஆம் இடத்துல புதன் உச்சம். புதுசா வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இப்போ உண்டு. புதுசா வாகனம் வாங்க போறீங்க. சரராசியில செவ்வாய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. புதுசா வாகனம் வாங்குற யோகம் இப்போ வருது உங்களுக்கு. நல்ல நேரம் தான் கடகராசிக்காரங்களுக்கு. வியாபார விருத்தி ஏற்படும். 3ல் இருக்கக்கூடிய புதன் வியாபார விருத்தியை தருவார். உச்சமாக இருக்கிறார். ஆன்லைன் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு வாய்ப்பு சூப்பராக கூடி வருது. உங்கள் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். நல்லா இருக்குங்க இந்த வாரம். எனதருமை சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு வாரம் இந்த வாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ராசிநாதன் சூரிய பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. உச்ச புதனோடு கூடியிருக்கிறார். பேச்சு திறமை அப்படி வெளிப்படும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இப்ப நடக்கும். லாபாதிபதி புதன் 2லே அமர்ந்தார். நல்ல லாபம், உங்க பேச்சினால லாபம், உங்க தொழில் லாபம். புரோக்கரேஜ் தொழிலில் வருமானம், கன்சல்டன்ட் தொழிலில் வருமானம், கம்யூனிகேஷன் செக்டாரில் வருமானம்,
வழக்கறிஞர் தொழிலில் வருமானம், ஆசிரியராக வருமானம், கிளரிக்கல் வேலைகள் கிடைத்து வருமானம், வியாபாரத்தில் நல்ல லாபம். நல்லா இருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் புதிய முயற்சியெல்லாம் செய்வீங்க. அட்டமத்தில் சனி ஆட்டி படைக்கிறாரு, நான் மறுக்கல. வேலையில் ஒரு சிக்கலை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. குடும்ப வாழ்க்கையில கூட சிலருக்கு சிக்கல் இருக்கு. கணவன் மனைவி கடையில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அனுசரித்து போகணும்னு நினைச்சா கூட போக முடியல. 3ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் ராசியில கேதுவோட உட்கார்ந்தாரு. ஒரு பெண்ணால் உங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சிலர் எச்சரிக்கையா இருக்கணும். சிலருக்கு அது பாதிப்பை தரும். மனைவிக்கு ஒரு மனத்தாங்கல் இருக்கும், பார்த்து நிவர்த்தி பண்ணணும். இந்த சந்திர பகவான் உத்தரத்தில் தொடங்கி அப்படியே கேட்டை வரைக்கும் போறாரு. 4ஆம் இடத்து செவ்வாய் 3ஆம் இடத்துல தாயாருக்கு இடமாற்றம், உங்களில் சிலருக்கு வீடு மாற்றம், தாயாருக்கு ஒரு மனக்குமுறல், இதெல்லாம் இருக்குங்க சிம்மராசிக்காரங்களுக்கு. தாயாருக்கு உடல்நல குறை கூட இருக்குங்க. இடமாற்றம் சிலர் உங்களில் உண்டுங்க. சிலருக்கு ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. செய்தொழில் விருத்தி நல்லா இருக்கும். எனதருமை கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் புதன் சூப்பரா உட்கார்ந்தார். நல்ல பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஜான் ஏறினா முழஞ்சறுக்குது. சரிங்க, கல்யாண விஷயம் நல்லபடியாக அமையும்னா சரியான வேலை இல்லை, சரியான வரன் கிடைக்கல, சரியா கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணினா நிச்சயதார்த்தம் வரைக்கும் நெருங்கி வரும் நினைக்கும் போதே பொண்ணு வீட்டுக்காரங்களோ பையன் வீட்டுக்காரங்களோ ஒதுங்கி போயிடுறாங்க. ஜாதகத்தை அனுப்பிச்சா பதில் சொல்றதே இல்லை, பொருந்திருக்கா இல்லையான்னு கூட சொல்றது இல்லை. சரிங்க, எல்லாம் பரவாயில்ல. பார்த்தா ஹெல்த்தில் பெரிய ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டு இருக்கு பல கன்னிராசிக்காரங்களுக்கு. ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு. 6ஆம் இடத்துல ராகு உட்காரும் போது எதிரிகளை வெல்லுவோம், மகாலட்சுமி யோகம் இதெல்லாம் இருக்கு, பணத்தால சமாளிப்போம். ஆனாலும் சிலருக்கு ஹெல்த் இஷ்யூ கொடுக்கும், சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கும். இந்த நேரத்தில் நமக்கு ஆறுதல் என்ன தெரியுமா? புதன் உச்சமாக இருக்கார். வியாபாரத்துக்கு ஒரு கடன் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். படிப்புல நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இது அற்புதமான நேரம், பயன்படுத்திக்கிடணும். நல்லா படித்து முன்னுக்கு வர முடியும். வியாபாரத்தில் வெகுவான வளர்ச்சியை நீங்க பெற முடியும். ஆனால் கோபம் நிறைய வருது. 2ல் செவ்வாய் உட்காந்துருச்சு பாருங்க. கோபம் நிறைய வருது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். வெளி ஊர்கள் வெளிநாடுகள் செல்வதற்குரிய முயற்சிகள் இப்போ வெற்றி பெறும். பிள்ளைகளால் சில மனச்சங்கடங்கள் இருக்கும். சிலருக்கு வேலை பார்க்குற இடத்துல ஒரு நெருக்கடி இருக்கும். எனதருமை துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல நேரம் பிறக்குமா பிறக்காதாயா ஒரு சந்தேகம். 6ல் சனி உட்கார்ந்தாரு. உபஜயஸ்தானத்தில் இந்த சனி உட்கார்ந்தாருன்னா நல்லது தான். ஆனால் முழுமையாக நல்லது எங்களுக்கு நடக்கலையே. 6ல் சனி உட்கார்ந்தா வியாதிகளை விரட்டி இருக்கணுமே, நல்ல வேலையை கொடுத்துருக்கணுமே. எங்களுக்கு வேலை கொடுத்துருக்கு, ஆனால் எங்களுக்கு நெருக்கடி இருக்கு, வேலை பழு அதிகமாக இருக்கு. ஹெல்த்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம், இருந்தாலும் ஹெல்த் ப்ராப்ளம் பெருசாக இருக்கு. இப்படி பல சிக்கல்கள் இருக்கு துளாராசிக்காரங்களுக்கு. குரு பகவான் பாக்கியத்தில் உட்கார்ந்தா நன்மையை செய்வாருன்னு பார்த்தா குரு பகவான் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துக்கிறதுலாம் உண்மை. ஆனா துளாராசிக்கு ஆகாதவரா போயிட்டாரே, அவர் முழுமையா நன்மை தர முடியலையே. இன்னும் நன்மை தருவார் எதிர்பார்த்தோமே, நன்மை நடக்கலையே. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்காக காத்திருக்கணும் துளாராசிக்காரங்க. குரு அதிசாரத்தில் போவார், அன்னைக்குலேருந்து நன்மைகள் நடக்கும். குரு அதிசார பயிற்சி என்னென்ன பலன்கள் தருங்கிறது ஸ்வஸ்திக் டிவி போய் பாருங்க. தனித்தனி பலன்களாக கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு ராசிக்கும். குரு அதிசார பயிற்சி அக்டோபர் 18 வருது. துளாராசிக்கு நன்மையை செய்வது. இந்த வாரத்தில் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு.
திருமணத்துக்கு நல்ல வரனமையக்கூடிய யோகம் உண்டு. பொழுதுபோக்கு விஷயங்கள் ஈடுபாடு கூடும். இது நாள் வரை இருந்த ஒர்க் ப்ரெஷர் குறைய போகிறதுங்கிற நம்பிக்கை பிறக்கும். எடுத்த முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். நல்ல நேரம். பிஸ்னஸில் அதிக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஃபாரின்ல போய் படிக்கிற யோகமோ வெளியூரில் வெளியிடத்துல போய் படிக்கிற யோகமோ பலருக்கு இப்போ உண்டாகும். எனதருமை விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 4 ராகு 5 சனி, அட்டமத்தில் குரு. சார், ஒரு பண முயற்சியில் இருக்கீங்க, தடையாவே நின்றுகிட்டு இருக்கு. காரணம் 8 குரு. என்ன செய்யலாம்? ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம், எழுதிட்டே இருக்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரர்கள் குரு பகவானை வழிபடலாம். பண விஷயங்களில் இருக்கக்கூடிய தட்டுப்பாடு நீங்கும், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும், ஹெல்த்தில் இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இந்த வாரத்தில் உங்கள் ராசியில் வந்து தான் சந்திர பகவான் தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்வார். உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பாரு, உங்களுக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கொடுப்பாரு, உங்களுக்கு டிரான்ஸ்ஃபரை கொடுப்பாரு, இடம் மாற்றத்தை கொடுப்பார், புதிய வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார். சகோதர உறவுகளில் சிலருக்கு சில பிரச்சனை இருக்கும். கணவன் மனைவி உறவுல கூட சிலருக்கு பிரச்சனை இருக்கும். 7 சுக்கிரன் கேதுவோட சேர்ந்தாரு, செவ்வாய் 12 மறைஞ்சாரு. எல்லாமே லைஃப் பார்ட்னரோட ஒரு கருத்து மாறுபாடை காட்டுது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பிசினஸ்ல நல்ல லாபம் இருக்கும். ஏன்னா புதன் உச்சம், நல்ல லாபம் இருக்கும். உங்க கம்யூனிகேஷன் வெல்லும், நினைச்சது சாதிப்பீங்க. தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் பார்க்குறாரு, எல்லாம் நல்லதுதாங்க. ஆனால் குரு பகவான் யாரு? நமக்கு நம்ம ராசிக்கு அதிபதி. எங்கிட்டு போய் உட்காந்துருக்காரு? பாதகத்தில் உட்காந்துட்டாருங்க. ஒரு தீய நண்பன் நல்ல நண்பனை போல வேடப்பட்டிருக்கக்கூடிய ஒருவன், அவனுக்கு தீய நண்பன் உங்க வாழ்க்கையை கெடுக்க கூட இருக்கிறான். குரூப் ஸ்டடி இப்போ வேண்டாம் மாணவர்களுக்கு. நண்பர்களை நம்பி எந்த முக்கிய முடிவும் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்களே போய் ஒரு பாதகத்தில் போய் விழுறீங்க. தனுசு ராசிக்காரங்க, நட்பில் எச்சரிக்கை தேவை. சில இடத்துல கணவன் மனைவி உறவு திருப்தியா இல்லை. இந்த காலகட்டத்தில் 6 சுக்கிரன் 9 கேதுவோட உட்கார்ந்தா ஹெல்த் ரீதியா சில ப்ராப்ளத்தை ஆல்ரெடி சந்திச்சிட்டீங்க. மெடிக்கல் அட்வைஸ் எடுக்க அற்புதமான நேரம். உங்களுடைய பிரச்சனைகள் வெகுவாக குறையும். மெடிக்கல் அட்வைஸ் எடுங்க. நவராத்திரியை நல்லா கொண்டாடுங்க. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், பெண் தெய்வங்களை ஆராதியுங்கள். நவராத்திரி கொண்டாடுங்க. வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்னா 10ஆம் இடத்துல புதன் உச்சம். யங்ஸ்டர்ஸ்க்கு சூப்பராக வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். எதிர்பார்த்தபடி பிஸ்னஸ் வளர்ச்சி திருப்தியா இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீங்க. நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. தனுசு ராசிக்கார மாணவர்கள் படிப்புல படுசுட்டியா வருவீங்க. அதுக்கெல்லாம் கிரகம் ஒத்துழைப்பு கொடுக்குது. நல்ல நேரங்க. எனதருமை மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு சந்திரன் லாபஸ்தானம் வரைக்கும் பயணம் பண்றாரு. மகர ராசிக்காரங்களுக்கு சனி வக்கரமாயிட்டு 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு, உபஜயஸ்தானத்தில். வேலையில் ஒரு பதட்டத்தோடையே இருக்கீங்க பல பேர். குரு 6ல் உட்கார்ந்தாரு. நகை விஷயத்தில் கவனம், பண விஷயத்தில் எச்சரிக்கை. அதிகமாக செலவழிக்காதீங்க. கொஞ்சம் சிக்கனமாகவும் இருங்க, பாதுகாப்பாகவும் இருங்க.
நல்லவர்களை பகைச்சிக்கிடக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கு. சில பேர் சரியா உணவு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இப்போ பாதிப்பு வரும். மனைவியோட, சகோதரியோட, மகளோட சிலருக்கு கருத்து மாறுபாடு இருக்கும். இப்போ வாகனங்கள் ரிப்பேர் வைக்கும், பார்த்து பயன்படுத்திக்கிடணும். பிஸ்னஸ் ரீதியாக புதிய நல்ல செய்தி வரப்போகுது. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சி, இம்போர்ட் பிஸ்னஸ் முயற்சி நல்லா இருக்கும். அது சம்பந்தமாக உள்ள தடைகள் விலகுவதற்கு உங்களுக்கு அரசு உதவி கிடைக்கும். பிஸ்னஸ் முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு செய்யுங்க, நன்மை நடக்கும். 10ல் செவ்வாய் இருக்கு, பலருக்கு அதிகார பதவி இப்போ கிடைக்கும். அரசு வேலை சிலருக்கு இப்போ கிடைக்கும். அதெல்லாம் நல்லா இருக்குங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு நாக்கில் சனி உட்கார்ந்துருக்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க செய்யற நல்லதெல்லாம் உலகம் மறந்துடும். நீங்க பேசுற வார்த்தைகளை வச்சுக்கிட்டே உங்களை வம்புக்கு இழுக்குது. ஒரு நிதானந்த வரும்போது என்ன வார்த்தை பேசுறோங்கிறது உங்களுக்கும் மறந்து போகுது. ஏன்னா சனி உட்கார்ந்துருக்குல்ல 2ல். சனி 2ஆம் இடத்தில் இருக்கிற போது தன்னுடைய வாழ்க்கையை துளைத்தவர்கள் பல பேர். ஒரு ஜாதகத்தில் 2ல் சனி பிறவி ஜாதகத்தில் உட்கார்ந்துருக்குன்னா சொத்து சுகத்தை இழக்கிறாரு, குடும்பத்தை இழக்கிறாரு. யார் மீது நம்பிக்கை வைத்தாரோ அவரே அவர்களுக்கு துரோகம் என்ற வாழ்க்கையை பார்க்கிறாரு. 2ல் சனி இருக்கிற போது குடும்ப வாழ்க்கையில ரொம்ப பாந்தமா நடந்துக்கிடணும். இப்போ சுக்கிரனுக்கு எதுவும் 7ஆம் இடத்துல, கட்டின மனைவிக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்தால் மெடிக்கல் அட்வைஸ் எடுங்க. ராசியில் ராகு, பெரிய பெரிய எதிர்பார்ப்பு வைக்கிறீங்க, மனசுல எதிர்பார்ப்பை குறைங்க. ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆனா உங்களை காப்பாற்றுறது எது தெரியுமா? பணம். 5ல் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய பல பிரச்சனைகளை பணம் நிவர்த்தி செய்து வைக்கும், பணம் தீர்க்கும். அப்ப நல்ல பண வரவு வேணும் இல்லை? நமக்கு பணம் தான் பிரச்சனையை தீர்க்கும்னு சொல்றோம், ஆனா பணம் வேணும் இல்லை? அதுக்கு என்ன செய்யணும்? மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். மகாலட்சுமி வழிபாடு செய்தா பண கவலைகள் தீரும். என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று என்னை சரணடைந்தேன் பாரதியார். பிசினஸ்ல புதியவர்களை நம்பி எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. புதியவர்களால் சில பிரச்சனைகள் வரலாம். சிலருக்கு குழந்தை பாக்கிய ரீதியா பிரச்சனைகள் இருக்கும். வியாபாரத்தில் அதிக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க, இப்ப அது நல்லது. சிலர் கழுத்து பிரச்சனை, முதுகு பிரச்சனை இருக்கும். காலுக்கு கீழ் கால் பகுதிகளில் பிரச்சனை இருக்கும். அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடுங்க. பிசினஸ்ல அளவா இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதிகமா வேணாம். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல நல்ல கவனம் செலுத்திட்டா நல்லா இருப்பீங்க. புதுசா வேலைக்கு ட்ரை பண்றேன், கிடைக்குமானா கிடைக்கும். எனதருமை மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு பாக்கியஸ்தானம் வரைக்கும் சந்திரன் பயணம் பண்றாரு. ஒரு வேலை விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கு. இந்த வேலை நிற்குமா, நிலைக்குமா, வேற வேலை தேடணுமா, இந்த கம்பெனியை விட்டு வேற வேலைக்கு மாறலாமா, இல்லை வேலை போயிருச்சு இன்னொரு வேலை கிடைக்குமா, இப்படி பல பிரச்சனை. கடந்த கால கசப்புணர்வுகள் மனசுல தோன்றிக்கிட்டே இருக்கு. சிலருக்கு உடம்பு அசதி, கடுமையான வேலை, இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. 6ல் சுக்கிரனும் கேதுவும். சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துருங்க. மனைவியோட சிலருக்கு கருத்து மாறுபாடு வரலாம். பிசினஸுக்கு புதிய பார்ட்னர் கிடைப்பார். உங்க பிசினஸ் முயற்சிகள் வெற்றி பெறும். வண்டி வாகனங்கள்ல கவனமா போடுங்க. நல்ல சர்வீஸ் பண்ணி வாகனங்களை பயன்படுத்துங்க. வண்டி வாகனங்களை கவனமா போங்க. சாலை விதிகளை மதித்து நடங்கள். ஃபாஸ்ட் ரைடிங் வேண்டாம். ஹெல்மெட் போடாமல் 2 வீலர் எடுக்காதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தால் உடனே மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறது முக்கியம்.
சகோதர உறவுகளால் சில பிரச்சனைகள் வரலாம், சொத்து சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரலாம், வேலை மாற்றம் சிலருக்கு அமையும். இந்த மீனராசிக்காரங்களுக்கு குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணம் சிலருக்கு உருவாகும். குரு பகவானை வழிபடணும். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.